Hello guys, welcome to Amulskitchen diaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். ஸோ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நான் 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சுன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ பாருங்கள், இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4லேருந்து 5 பூண்டு போட்டுக்கோங்க. அதை அரைச்சி அந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேடாக போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போது பொட்டேட்டோ 3 பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போடுறதுனால குழம்பு நல்லா திக்காகவும் வரும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் இருக்கும். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். பிளட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இதோட பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் சால்ட்டுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் கல் உப்புனா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதையும் நான் நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வேகட்டும். தண்ணி சிக்கனில் இருக்க தண்ணியே வடிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகுது. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் நல்லா வடிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 300 கிராம் சிக்கனுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் நீங்கள் 1/2 kg எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கிலோவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா 1/2 kgக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கலந்துட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாருங்கள், எனக்கு 3 விசில் வந்துருச்சு. கறி குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கன் கிரேவி எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க.